ரைட். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். பேங்க் வந்து கடன் கொடுக்கறத அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது, அதுக்கான வழிமுறைகள். மெஷர்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஏன் பேங்க் கொடுக்குற கடனை கம்மி பண்ணணும்? எந்த சூழலில் கம்மி பண்ணணும்? வெரி குட். பணம் வைக்கிறதப்போ. கரெக்டா விஷ்ணு? பணம் வாட்டத்தப்போ என்ன பண்ணணும்? பணம் கடன் கொடுக்கறது அதிகப்படுத்தும். அதுக்கு ஒரு சில டூல்லாம் இருக்கும். ஆர்பிஐ தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவான். சரியா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முக்கியமானது கேட்பாங்க இதில். அதில் 2 வகையை பிரிக்கிறாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. கடன் கொடுக்குற அளவை உயர்த்துறது கம்மி பண்ணுறது. அது மாதிரி கடன் கொடுப்பாங்க, அதோட நேச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கட்டுப்படுத்துவாங்க. இது நம்பர்ஸில் டோட்டலாகவே அஃபெக்ட் ஆகும். நம்பர்ஸை மாற்றுவாங்க. இது நம்பர்ஸ் மாற்ற மாட்டாங்க, ஒரு சில வேலை செய்வாங்க. அது மூலிமா என்ன ஆகும், கடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கும் கொடுக்கக்கூடிய கடன் அளவு குறையும், கடன் அளவு உயரும். எப்போ கடன் கொடுக்கறத குறைக்கணும்? நாட்டோட பொருளாதார நிலையை வச்சு பொருளாதார நிலைன்னு என்ன அர்த்தம்? ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். மெயினாக இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் வச்சு தான் பணவீக்கம், பணவாட்டம். பணவீக்கம்னு அர்த்தம் பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பானது நாட்டோட பணத்தின் அளிப்பை விட பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பு குறைவாக இருந்தால் அதானது பணவீக்கம். முன்னாடியே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த கிளாஸ்லாம் பார்த்துருவாங்க. அதாவது பியும். அப்போ என்ன பண்ணணும்? பணத்தோட அளவை குறைக்கணும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட அளவை என்ன பண்ணணும்? குறைக்கணும். அதே பணம் வாட்டத்தப்ப என்ன ஆகும்? பொருள் அதிகமாக இருக்கும், பணம் கம்மியாக இருக்கும். அப்போ பணத்தை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தும். இதுக்கு தான் இந்த டூல்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது நீங்கள் உள்ளெல்லாம் போய் படிக்கலாம் வேண்டாம். அவன் இந்த கொடுத்துருப்பான். பணம் வைக்கிறதப்ப என்ன பண்ணுவாங்க, பணம் வாட்டத்தப்ப என்ன பண்ணுவாங்க, அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறனால ஒவ்வொரு பேரும் அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்க. கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியின் பணவியல் மேலாண்மையின் முக்கிய நோக்கம். மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. கடன் கட்டுப்பாட்டு முறையில் 34ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் மற்றும் 1949ஆம் ஆண்டின் வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தினை பெறுகிறது. இந்த 2 சட்டம் தான் என்ன பண்ணுது? பண வீக்கம், பண வாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்பிஐ இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தனது கடன் கட்டுப்பாட்டு முறையினை மற்ற நாடுகளில் உள்ள கடன் கட்டுப்பாட்டு முறைகளோட சிறப்பாக அமல்படுத்தி வருகிறது. ரைட். அதையும் வந்து கெடுத்துவிட்டானுங்க இவனுங்க. நான் 2 லட்சம் கோடி அதுக்கிட்ட வந்து பிடிங்கிட்டானுங்க ஒன்றிய அரசாங்கம், சேவிங்ஸில் வச்சுருந்ததெல்லாம். இதில் குவான்டிடேட்டிவ் வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட்ஸ் பாலிசி. இது என்னென்னு ஒன்று தெரிஞ்சுக்குவோம். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஓகேவா? பேங்க் ரேட்டை, பேங்க் ரேட் பாலிசியை வெளியிடுறது யார் அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாற்றுச்சீட்டு, வட்டம் செய்தல், கழிவு செய்தல், அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மாற்றுச்சீட்டு, வட்டம் செய்தல், கழிவு செய்தல்,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் வந்து பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிம்பாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பில்லுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த இருக்கா ரீடிஸ்கவுண்ட் தி ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ பாருங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நான் போய் என்ன பண்ணுறேன், அங்கே யார் இருக்காங்களா யாரும்? சரி சரி. இப்போ ஒரு வியாபாரி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறான் ஒருத்தன்ட்ட போய் 1 லேக்குக்கு. ஆனால் அவன்கிட்ட பணம் இல்லை, வாங்கி விற்றுட்டு தான் கொடுப்பான். அதனால் 1 மாதம் டைம் ஆகும். கடன் கொடுறான்னு போய் கேட்குறான் அவன்கிட்ட, சப்ளையர்கிட்ட. கடன் கொடுப்பான். அவன் தெரிஞ்சவனாக இருந்து ரொம்ப காலமாக இவனுக்கு கூட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொடுப்பான், எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். சரி, அதுவும் சும்மா கொடுக்க மாட்டான். நீ ஒரு போஸ்ட் டேட்டட் செக் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பான். யார் இவன்? இவன்கிட்ட கேட்பான். பிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே. தெரிஞ்சு எல்லா லைஃப்பில் நடக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிறது. போஸ்ட் டேட்டட் செக். செக்கோட டைப்லாம் பார்ப்போம். பின் தேதியிட்ட காசோலை. காசோலையில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கும் அதில்? காசோலைன்னா என்ன? முதல்ல காசோலைன்னா என்ன சார் அப்படின்னாக்கா, பேங்க்கில் உங்களுடைய டிமாண்ட் டெபாசிட்ஸ். எதெல்லாம் டிமாண்ட் டெபாசிட்ஸு? கிளாஸ் பார்க்காதவங்க முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடுங்க. 75க்கு எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். ஏன்னா இப்போ படிக்கிறேன் எவனுமே எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டானுங்க. படித்தாலும் அந்த ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அது பிரயோஜனம் இல்லை. ஃபேக்ட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 20ல் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கான்செப்டுவலாக தான் வரும். எழுதி வச்சுக்கோங்க. 10 ஃபேக்ட்டு, 10 கான்செப்ட் தான் வரும். எல்லா கிளாஸும் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிங்கன்னா தான் 20க்கு 20 அடிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ரைட். அதேமாதிரி குரூப் 1 எவ்வளவு? 175க்கு 50 கொஸ்டின். நியூக்கன் கார்னர் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் 50க்கு 50 அடிக்கலாம். நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அவன் போய் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? மேக்ஸ் வச்சுக்கிட்டு 50 கொஸ்டின் ஒரு மேக்ஸ் 50 பக்கம். நல்லா தேவையில்லை. அதான் எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸ் தானே முக்கியம் அரசாங்கத்தில். அதெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்துட்டான். செக்குனா என்ன சார்? தமிழில் வந்து காசோலை. பார்த்தீங்களா? காசோலை, காசு ஓலை. அதான் காசோலை, காசுக்கான ஓலை. காசு கூட்டல் ஓலை அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, என்ன கேள்வி கேட்டேன்? பேங்க்கில், அதுக்கப்புறம் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கீங்க. என்ன டெபாசிட்டு? டிமாண்ட் டெபாசிட்டு, கேட்பு வைப்பு. என்னது அப்படின்னா கேட்பு வைப்பு. என்னாச்சு? ஒரே நிமிஷம்.
வெளிநாடு சவுண்டு வரக்கூடாது. கேட்பு வைப்பு. எதெல்லாம் கேட்பு வைப்புகள்? டிமாண்ட் டெபாசிட்ஸு எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்தவன் படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. எக்கனாமிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம். அவனுக்கு எக்கனாமிக்ஸ் கேட்க மாட்டான்னு ஒருத்தன் கூட படிக்க மாட்டான். படித்தா அவனு டிமாண்ட் டெபாசிட்ஸ் எதெல்லாம்? எது ரெண்டும் நீங்கள் கேட்டால் கொடுத்தா ஆகணும். எது? சேமிப்பு கணக்கு கரெக்டா? எஸ்பி அக்கௌண்ட். இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட், நடப்பு கணக்கு. இது ரெண்டும் தான் என்னது? டிமாண்ட் டெபாசிட். அப்போது பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் புரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்லும் பொழுது புரியும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிமாண்ட் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எனக்கு கொடு அல்லது இவருக்கு கொடு அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் தன்னோட பேங்குக்கு கட்டளையிடுகின்றார். அப்படி கட்டளையிடக்கூடிய எழுத்துப்பூர்வமான ஆவணம் அதான் என்னது? செக்கு. இங்கே பாருங்கள், இந்த அமௌண்ட்டை ஆர்டர் போடுறான் வரீங்களா? இந்தியில் போட்டால் யாருக்கு புரியும்? இவ்வளோ பணத்தை என்ன பண்ணு, இவரை இந்த ஆர் சிவா அல்லது ராமசாமி இவருக்கு என்ன பண்ணுங்க, இவ்வளோ ரூபாய் பணத்தை கொடுங்க. எழுத்துலையும் எழுதியிருக்கணும், எண்ணிலையும் எழுதியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இங்கே டேட்டு போடணும், டேட்டு போட்டிருப்பாங்க. இந்த தேதி என்ன தேதி போட்டிருக்கு அந்த தேதியில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுப்போம். அந்த தேதியிலேருந்து 90 நாள் 60 நாள்னு நினைக்கிறேன் வேலிட். அது 90 நாளா? ஆமாம் 90 நாள் தான் நினைக்கிறேன். 90 டேஸ்ன்னு நினைக்கிறேன் வேலிடு. அது செக் பண்ணுங்கள். இப்போயே பார்த்துருவோம். 3 months வேலிடு அந்த செக்குக்கு. எதுலேருந்து சார் 3 months அப்படின்னாக்கா, இந்த செக்கில் என்ன தேதி போட்டிருக்காங்களோ அதிலேருந்து 3 months. செக்குனா என்ன? டிமாண்ட் டெபாசிட் வச்சுருக்க ஒருத்தர் தன்னோட வங்கிக்கு ஆணையிடுறாரு எழுத்துப்பூர்வமாக. என்னென்ன இவ்வளோ பணத்தை இவர் கொடுங்க அல்லது எனக்கு கொடுங்கன்னு ஆணை போடுறது. ஆர்டர் ஆக்சுவலாக அது கொடுத்தே ஆகணும், மாற்றலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தானே அது செக்கு. அதில் செக்கு வந்து டேட் இருக்கும். அந்த அந்த அங்கே செக்கில் போட்டிருக்க டேட்லேருந்து 90 days 3 மாதம் வேலிட். அதுக்கு 3 months. இன்றைக்கி தேதி என்ன? 1 திங்கக்கிழமை டேட்டு போடுறேன். 3/2 அப்படி போட்டிருந்தோன்னா இன்றைக்கி பேங்க் இருக்குது. இன்றைக்கி போய் கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டான் பேங்க்கில் பணம். என் பேங்க்கில் சரியா? என்னைக்கு போய் கொடுக்கணும்? ஒன்று திங்கக்கிழமை போய் கொடுத்தீங்கன்னா கொடுப்பான் உங்களுக்கு. சரியா? மணிகண்டனுக்கு கொடுத்துருக்கேன், அது கொண்டு போகிறேன். இன்னைக்கு கொண்டு போனால் ஏங்க இது பின்தேதி பிடிசிங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் திங்கக்கிழமை கொண்டு வந்து கொடுத்துருங்கன்றான். திங்கக்கிழமை போகலாம். அதுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் வேலிடு? 3 மாதத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போய் கொடுத்துட்டு பணம் எடுத்துக்கலாம். ஏன் கொடுப்பாங்க அவங்க. இதான் அது அமௌண்ட் அங்கேயே தான் இருக்கும். நான் எடுத்து செலவு பண்ணிடுவேன். அது அங்கேயே தான் இருக்கும், என் பேரில் இருக்கும். 1000 2000 10,000 எவ்வளோ இருக்குதோ அங்கே இருக்கும். இவருக்கு செக்கை கொடுத்துட்டு நான் வேறு எதாவது செலவு பண்ணிட்டேன், இவர் போகலை, நான் மறந்துட்டேன். சரியா? இவர் கொடுத்தது மறந்துட்டேன். இவர் இப்போ 2 மாதம் கழித்து போய் போடுறாரு. அப்போ பணம் இல்லைன்னா ரிட்டன் ஆகிடும். பவுன்ஸ். அதுதான் செக் பவுன்ஸ். அப்போ ஒரு தடவை என்கிட்ட ரிமெம்பர் பண்ணிவிட்டு போய் போடணும் அவர். சரியா? ஒரு வேளை 3 மாதம் பணம் போடாமல் எடுக்காமல் விட்டார், அதுக்கப்புறம் அந்த செக்கு போய் கொடுத்தாரு அப்படின்னாக்கா பேங்க்கில் இது காலாவதியான செக்குங்க, ஸ்டேல் செக் அப்படிம்பாங்க. காலாவதியான தமிழில் பார்த்தா அழகாக அர்த்தம் புரியுதுல்ல. ஸ்டேல் செக் காலாவதியான செக்கும்பாங்க. கொடுத்துருவான், வந்துட்ட பணம் கொடுக்க மாட்டான். இதான் செக்கோட கான்செப்ட். சரி, இப்போ நீங்கள் போய் கடன் வாங்குறீங்க, அந்த வியாபாரி போய் கடன் வாங்குறான், பிடிசி கேட்பான். நான் 1 மாதம் கழித்து தரேன். ஏம்மா
1 மாதம் கழிச்சு வந்துடுமா? சரி 1 மாதம் கழிச்சு டேட்டு போட்டு எனக்கு கொடுத்துருமா. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1/3/2025 தேதி போட்டு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன். அவன் 1/3/2025 அன்றைக்கி என்ன பண்ணுவான், அவன் என் பேங்கில் போய் பணத்தை செக்கை கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவான். அது வரைக்கும் எனக்கு கிரெடிட்டுக்கு பொருள் கிடச்சிருச்சு. இதுக்கு பேர் தானே இது பிடிசி, போஸ்ட் டேட்டட் செக். இந்த மாதிரியான காசோலைக்கு பேர் என்ன சார்னாக்கா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு, மாற்றுச்சீட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தமிழில் மாற்றுச்சீட்டுமா. பணமாக இருக்குது, என்ன தேதி போட்டிருக்கோ அந்த அன்னைக்கு நான் போய் பணமாக மாற்றிக்கலாம். அது வரைக்கும் அது ஒரு ஆவணமாக இருக்குது. அதனால் அதுக்கு பேர் என்னது மாற்றுச்சீட்டு. எல்லாமே அர்த்தத்தோடு தான் இருக்கும். மாற்றுச்சீட்டு அங்கே போட்டிருப்பான், மாற்றுச்சீட்டு வட்டம் செய்தல் அப்படிம்பாங்க. வட்டம் செய்தல் காமர்ஸ் படித்தவன் தெரிஞ்சிருக்கும். அல்லது டிஸ்கவுண்ட் ரேட், டிஸ்கவுண்ட் வட்டம் செய்தல். இது மாற்றுச்சீட்டு. வட்டம் செய்தல்ங்கிறது அடுத்த ஒரு கான்செப்ட். இப்போ அந்த வியாபாரி இருக்கான், இந்த 1 லட்ச ரூபா எப்போ கிடைக்கும் அவருக்கு? அடுத்த 3ஆம் தேதி தான் கிடைக்கும். எனக்கு இப்போ சரக்கு கொடுத்துட்டான், திடீர்னு என்ன ஆகுது, அவனுக்கு நிறைய வேறு எதுக்கோ ஒரு பணம் தேவை, அல்லது அவனே பொருள் பர்ச்சேஸ் பண்ணான் அவன். அப்போ பணம் தேவைப்படுது, கையில் இருந்ததெல்லாம் காலி, ஒருத்தர் பல்காக ஆர்டர் கேட்குறான். அப்போ நான் வாங்கி விற்றனாக்க எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், 1 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எல்லாம் அந்த ஆர்டர் போயிடும், உடனே தேவை, நாளைக்கே நாளான்னைக்கே தேவை. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த செக் எடுத்துகிட்டு போய் எந்த பேங்க்கில் அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கானோ, கரண்ட் அக்கௌண்ட், வியாபாரிகள் என்ன அக்கௌண்ட் வச்சுருப்பான், அவன்கிட்ட போயிட்டு இந்தாங்க இந்த பிடிசியை வச்சுக்கிட்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுங்க அப்படிமா. சரியா? அவன் என்ன பண்ணுவானாக்கா, இது 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கா அதில் இந்த செக்கில், அவன் என்ன பண்ணுவானா, எனக்கு நான் தான் அந்த வியாபாரின்னு வச்சுக்கோங்க, அந்த வியாபாரிக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேணும்ல, அதில் ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சிக்கிட்டு கொடுப்பான். ஒரு 5000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு. 1 லட்ச ரூபாயில் 5000 ரூபா பிடிச்சா அவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ்? 90%. 5%. அதை இதுக்கு பேர் தான் பில்ஸ் டிஸ்கவுண்டட். தள்ளுபடி செய்து 5000 ரூபா பிடிச்சிக்கிட்டு தள்ளுபடி எனக்கு மிச்சம் கொடுப்பான். 95000 ரூபா அந்த வியாபாரி வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பில்ஸ் எங்கே இருக்குது? இந்த பில்லு 1 லட்ச ரூபாக்கான செக் இருக்குல்ல, அதுக்கு செக் இல்லை, அது இப்போ வந்து பில் ஆயிரும். அதுக்கு பேர் மாற்றுச்சீட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 1 லட்ச ரூபா மதிப்போட அது அவன் ஐசிஐசி பேங்கில் போய் வச்சுருக்கான்னு, கொஞ்சம் ஐசிஐசி பேங்கில் இருக்கும். அந்த வியாபாரிக்கு 95,000, அவ்வளோதான் முடிஞ்சு. 95,000 வாங்கிட்டு வந்து அவன் போய் அடுத்த பொருள் வாங்க இப்போ அந்த வேலையை பார்ப்பான். இந்த ஐசிஐசி பேங்க் எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 3/3/2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த அன்னைக்கு ஐசிஐசி பேங்க் என்ன பண்ணும், ஏன் பேங்கில் கொடுத்து அந்த 1 லட்ச ரூபா வாங்கி அவன் வச்சுக்குவான். அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணணுன்னாக்கா எழுதி கொடுக்கணும். இந்த செக்கை வந்து நீ ஐசிஐசி பேங்க் கொடுத்துருங்க அப்படின்னா பின்னாடி எழுதி கொடுப்பான். செக்குக்கு பின்னாடி எழுதி அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அப்போ 3ஆம் தேதி போய் என்ன பண்ணுவான், ஐசிஐசி பேங்க்கு எஸ்பிஐயில் கொடுத்துக்கிட்டு 1 லட்ச ரூபா வாங்கி அவன் எடுத்துக்குவான். அப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம்? 5%, 5000 ரூபா லாபம். இதுக்கு பேர் தான் என்னது, உண்டியல் வட்டம் செய்தல்பாங்க. மாற்றுச்சீட்டு தள்ளுபடி செய்தது அப்படிம்பாங்க. லாபம் வந்து 5%. இப்போ நடுவில் இன்னும் அடுத்த மாதம் பறக்கலை, திரும்ப இந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஐசிஐசி பேங்க்கு நிறைய பணம் தேவை. அவன்கிட்ட பணம் இல்லை, அவன் எங்கே எடுத்துகிட்டு போவான்? 3ஆம் தேதி தாங்க எஸ்பிஐக்கு போக முடியும். எஸ்பிஐட்டெலாம் போய் இவன் கடன் வாங்க மாட்டான், ஆர்பிஐகிட்ட போவான். எனக்கு பணம் வேணும், இதை நீ வச்சுக்கிட்டு எனக்கு கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் ரேட்டை டிஸ்கவுண்ட் பண்ணுவான்.
அப்படியே 5 ரூபா நீ ஆல்ரெடி அதை இதை அவன் கன்சிடர் இதை பண்ண மாட்டான். சரி நான் ஒரு 3% பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவனுக்கு எவ்வளோ கொடுப்பான்? 97,000 கொடுத்துருவான். கான்செப்ட் தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக ரேட்டு இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் கிடையாது, கான்செப்ட் புரிஞ்சுக்காது. அவன் முடிச்சுட்டு கொடுத்துருவான். அந்த 97,000 வச்சு என்ன பண்ணுவான்? ஐசிஐசிஐ அவன் கடன் கொடுக்குற அந்த வேலையை பண்ணுவான். நான் ஒரே ஒரு செக்கு தான் சொன்னேன். ஐசிஐசியில் 100 செக் இருக்கும், 1000 செக் இருக்குது. இது மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய் கொடுத்துட்டு கோடி கணக்கில் வாங்கிட்டு வருவான். யாருக்கிட்ட? ஆர்பிஐகிட்ட. இந்த பிடித்த செய்கிறான்ல பர்சன்டேஜ், அதுக்கு பேர் தானது எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்கிறான்ல, அதுக்கு பேர் தானே வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட். பேங்க் ரேட்னா என்னது? இந்த மாதிரியான இங்கே பாருங்கள், முதல் நிலை மாற்றுச்சீட்டு, பிணையம்னானது நீ ஒன்று வச்சுட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு வரல, பாண்டை ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு, அதுக்கு பேர் தான் பிணையம். அதில் டிஸ்கவுண்ட், அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நான் பிடிச்சிக்கிட்டு உனக்கு மிச்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னது? வங்கி விகித கொள்கை. இந்த ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவோம். மைய வங்கியானது பணவீக்க காலத்தில் வங்கி விகிதம், அதாவது மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம். தள்ளுபடினா நான் சொன்னேன்ல, 2,000 பிடிச்சிக்கிட்டு கொடுத்தான்ல, 3% சொன்னேன்னா 3,000 எடுத்துகிட்டு கொடுத்தான்ல, தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படும். இப்போ பாருங்கள், இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ எவ்வளோ கொடுத்தான்? 3% டிஸ்கவுண்ட் ரெண்டு. இப்போ அது 5%ன்னு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஐசிஐசி பேங்க் போய் வாங்குவானா? இதை கொண்டு போய் கொடுப்பானா அவன்கிட்ட? ஆல்ரெடி அவனே 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். இப்போ போய் நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்பிஐட்ட திரும்ப அதை கொடுத்துட்டு 5%க்கு, அப்போ ஐசிஐசிக்கு லாபமா? லாபமே கிடையாது. அப்போ வாங்க மாட்டான், போய் கடனை போய் திரும்ப வாங்க மாட்டான். அந்த பணத்தை அவன் வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ணுவான்? அவனோட வாடிக்கையாளர் கடன் கொடுப்பான். புரிஞ்சுதா? இப்போ 5% ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, எனக்கு 5% இவன்ட்ட நான் அவ்வளோதான் பிடிச்சிருக்கேன். திரும்ப 5%க்கு போய் ஆர்பிஐயில் போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு லாபமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்? வாங்க மாட்டேன் பணத்தை. அதே கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானாக்கா எனக்கு 2% லாபம் கிடைக்கும். அப்போ வாங்கிட்டு வந்து தேவை இன்னும் கடன் கொடுப்பேன். அப்போ அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது வாங்கிட்டு வர மாட்டேன். இப்போ 100 கோடி அந்த மாதிரி வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. 100 கோடி எங்கே கொடுப்பான்? யார் கொடுப்பான்? வாடிக்கையாளர் கடன் கொடுப்பான். 100 கோடி உள்ளே போகும். இப்போ இந்த ரேட்டை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணதுனால இன்ஃப்ளேஷன் டைமில் இந்த 100 கோடி என்ன ஆகாது? மக்கள் கைக்கு போகாது, தடைப்படும். நார்மலாக 100 கோடி போயிட்டுருக்கும் இப்படி இந்த மெத்தடில், அது இன்னும் போகும். அப்போ மக்கள்கிட்ட பணம் என்ன அளவு குறையும். புரிஞ்சுதா? அதுதான் சொல்ல வரான். அதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. 12வது பசங்களுக்கு வச்சுருக்கானுங்க, பரவாயில்ல. மாறாக பணம் வாட்டத்தப்போ என்ன பண்ணணும்? மக்கள் கையில் பணத்தை அதிகரிக்கணும். அப்போ என்ன பண்ணுவான்? கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவான் ரேட்டை. 5%, 1% ஓகே அப்படிமா. அப்போ ஐசிஐசிஐ பேங்க் எவ்வளோ லாபம்? 4%. தாராளமாக எவ்வளோ இந்த மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்தாலும் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடும். அப்போ நிறைய மக்கள்கிட்ட பணம் போகும். சின்ன விஷயந்தான். அந்த நம்பர்ஸை மாற்றினானா மக்கள் கைக்கு போகக்கூடிய பணத்தோட அளவு மாறும். அதை யார் பண்ணுவா? ஆர்பிஐ. இந்த கொள்கைக்கு பேர் என்ன? பணக்கொள்கை. பணக்கொள்கையை தீர்மானிக்கிறது யார்? ஆர்பிஐ, மைய வங்கி. ரைட். அப்போது சரியா? இப்போ அதை வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவான்? அவன் கடன் கொடுப்பானா? இப்போ அங்கே டிஸ்கவுண்ட் அதிகமாக பிடிச்சிக்கிட்டானாக்கா இவனுக்கு என்ன ஆகுது? அதிக ரேட்டில் தான் ஆர்பிஐட்ட வாங்கிட்டு வரான். அப்போ ஒரு வேளை கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வரான் அதிக வட்டி கொடுத்து. இவன் கடன் எவ்வளோ கொடுப்பான்? கம்மி வட்டி கொடுப்பானா? வட்டி அதிகமாயிடும். அப்போ யாரும் வந்து கடன் வாங்க மாட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் போயா அப்படின்னு போயிடுவான். அதான் சொல்கிறாங்க. அதே கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக நிறையா கடன் வாங்குவாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகே, இது நடப்பு சந்தை வட்டி விகிதத்தை குறைக்கும். எது? பணம் வாட்டத்தப்போ ரேட்டு குறைப்பான், நடப்பு சந்தை வட்டி. இதனால் உந்தப்பட்டு நிறைய கடன்கள் உருவாகும். எப்போ? பணம் வாட்டத்தப்போ. இதனால் கடன் பண அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் சரி கட்டப்படும். பணம் வாட்டத்தப்போ ரேட்டு கம்மி பண்ணுவான், டிஸ்கவுண்ட் ரேட்டை. அப்போ வங்கியில் கொடுக்கக்கூடிய கடனோட ரேட்லாம் கம்மியாகும்,
வங்கிகள் நிறையா பணத்தை ஆர்பிஐட்டு அங்கங்கே வாங்கிட்டு வந்து கடனை கொடுப்பான். ஸோ என்ன அவன் பணவாட்டம் குறையும். பணவாட்டம் என்னது? பண்டம் மற்றும் அதை சேர்த்து சொல்லுங்கள், தனியாக சொல்லாதீங்க. இந்த தப்பை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. நாட்டில் சப்ளை ஆகிருக்கூட பண்டம் மற்றும் பணிகளின் அளவை விட பணத்தோட அளவு கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ரேட்டெல்லாம் இது ரேட்டு மட்டும் இல்லை, மற்ற இப்போ வரக்கூடிய எல்லா ரேட்டையும் கம்மி பண்ணாங்கனாக்கா மக்கள்கிட்ட பணம் நிறையா போய் சேரும். பணவாட்டம் என்ன ஆகும்? குறையும். பணவாட்டம் நடந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பண்டம் மற்றும் பணி உற்பத்தி ஆகிருக்கு, என்ன நடக்கும்னு பாருங்கள். அதை நம்ம சொல்லலை, பண வீக்கத்தை பற்றி மட்டும்தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். பணம் ஆட்டத்தப்போ என்ன விளைவு நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். பண்டம் மற்றும் பணிகள் அளிப்பு 100 யூனிட் இருக்குது, 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. பணத்தோட அளிப்பு 50 ரூபா தான் இருக்குது. ஓகேவா? விளைவு என்னது? எதோட மதிப்பு உயரும்? இது ரெண்டில் எதோட பணத்து மதிப்பு உயரும்? எதோட மதிப்பு அதிகம்? எப்பயுமே இப்போ கம்மியாக இருக்கிறது தான் மதிப்பு அதிகம். நிறையா இருந்தால் மதிப்பு இல்லாமல் போயிடும். எல்லாமே பணமாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும். நிறையா துணி வச்சுருக்கிறான், நிறையா ஷூ வச்சுருக்க, நிறையா வண்டி இருக்குது, அது மதிக்க மாட்டோம். நம்ம தானே எது கிடைக்கல அதுதான் தேடி ஓடிட்டு இருப்போம். அதான் இயற்கை. ஆமாவா? அதே தான் இங்கேயும். எது கம்மியாக இருக்குது? இதோட இது கம்மியாக அந்த ஸ்பாட்டில் கம்பேர் பண்ணணும். அப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். அப்போ கம்மி காசு கொடுத்தாவே அதிக பொருள் கிடைக்கும். பண்டத்தோட மதிப்பு கம்மி இதோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ அதிக மதிப்பு கொடுத்தினா இது வந்து அதிகமாக கிடைக்கும். அதிக மதிப்பு கம்மியாக கொடுத்தா போதும், மதிப்பு கம்மியாக உள்ளது அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ விலைவாசி என்ன ஆகும்? குறைஞ்சிரும். பணத்தோட மதிப்பு அதிகனால விலை குறைஞ்சிரும். வேறு என்ன எஃபெக்ட்டு? பொருளாதாரத்தில், ஜிடிபியில், உற்பத்தியில், வருவாயில், வேலை வாய்ப்பில் எப்படி எஃபெக்ட் இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். பொருள் நிறையா இருக்கா? வாங்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. வாங்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா பொருள் மட்டும் சந்தையில் கிடக்குது. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? உற்பத்தியாளர் பொருள் உற்பத்தியை குறைச்சிடுவான். பொருளோட உற்பத்தி குறைச்சாக்கா டிமாண்ட் ஃபார் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்ன ஆகும்? குறைஞ்சி போயிடும். அப்போ மக்களுக்கான வருவாய் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். சைக்கிள் அப்படியே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்? பொருளும் உற்பத்தி ஆகாது, வாங்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். அதான் வந்து என்னது? பணம் வாட்டம். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? அந்த டைமில் பணம் வாட்டம், பண்டம் மற்றும் பணிகள் அளிப்போட பணத்தோட அளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப என்ன பண்ணணும்? ஆர்பிஐ மக்கள் கையில் எப்படியாவது பணத்தை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். ஆர்பிஐ செய்யணும், கவர்மெண்ட்டு செய்யணும் அவனோட பணத்தை வச்சு. புரியுதா? தமிழ்நாட்டில் எந்த பொருளாதார பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கா? அரசாங்கம் என்ன பண்ணுறான்? பணத்தை கொடுத்து உங்களுக்கு செலவு பண்ண சொல்கிறான். செலவு பண்ணுங்க. வட இந்தியனுக்கெலாம் பணத்துக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்குறான். வறுமையும் பிடியில் சிக்கி தவிக்கிறான். நம்ம ஜாலியாக இருக்கும். கஷ்டப்படுறோம் என்னது? பெரிய அதை விட நான் ஆடம்பரத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி சிம்பிளாக வாழணும்னா இங்கே போதும். தமிழ்நாட்டில் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ இருக்கிற மெத்தேடே போதும். ஆமாவா? அரசாங்கம் அந்த வேலையை செய்யணும், இவனும் அந்த வேலையை செய்வான். அப்போ என்ன பண்ணுவான்? பணம் வாட்டத்தப்போ அந்த ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுவான். இப்போ இது மட்டும் இல்லை, பின்னாடி வர சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் எல்லாத்தையும், ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? பணம் வாட்டத்தப்போ கம்மி பண்ணுவான். அப்போ பேங்க்கு கொடுக்கக்கூடிய கடனோட வட்டி குறையும். அப்போ அதிகமான கடன் மக்கள்கிட்ட போகும், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். பணம் நிறைய போய் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பொருளை வாங்குவானா? பொருளை வாங்குவாங்க, என்ன ஆகும்? பண்டம் மற்றும் பணிக்கான தேவை அதிகமாகுதா? தேவை அதிகமான ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணுமா? ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா என்ன வேணும்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் தேவை. அதை யார்கிட்டருந்து வாங்குவாங்க? பொதுமக்கள்கிட்டருந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஜாதகம் வாங்குவாங்களா? அப்போ பொதுமக்களுக்கு வருவாய் என்ன ஆகும்? திரும்ப அவன் வாங்குவான். திரும்ப டிமாண்ட் அதிகமாகும். திரும்ப இந்த சைக்கிள். அதான் பொருளாதார வளர்ச்சி. புரியுதா விஷ்ணு? ஓகேவா? அடுத்தது படிச்சிங்களா காலேஜில்? இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் படிச்சிங்களா இல்லையா? இதெல்லாம் படித்தோம். ஆனால் எக்கனாமிக்ஸ்
சாதாரண விஷயம், லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சிருக்கணும். அதாங்க சொல்கிறாங்க. அதை இதில் உள்ள கான்செப்டை தான் கேட்பாங்க கொஸ்டினாக, பார்த்துக்கோங்க. வெளிச்சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். ஒன்றும் கிடையாது. மக்கள் கையில் முன்னாடியே இதை சொல்லிட்டேன் நான். மக்கள் கையில் அரசாங்க பத்திரம் இருக்கும், பாண்டு இருக்கும், டிபெஞ்சர் இருக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பாண்டு டிபெஞ்சர்லாம் இருக்குமா? அதை ஆர்பிஐ பர்ச்சேஸ் பண்ணுவான், சேல் பண்ணுவான். பணம் ஆட்டத்தப்ப என்ன பண்ணும் ஆர்பிஐ? மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பத்திரத்தை என்ன பண்ணுவான்? வாங்குவான். இவன் காசு கொடுத்துட்டு வாங்கி இவன் வச்சுக்குவான். இவனுக்கு வட்டி கொடுக்கும் அரசாங்கம் சரி, நிறுவனங்களும் சரி. அப்போ மக்கள் கையில் பணம் என்ன ஆகும்? பாண்டாக வச்சுருந்தா செலவு பண்ண முடியாது. அவன் கொண்டாட நான் வாங்கிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கொடுத்த அப்படின்னா அவன் வாங்கிக்குவான். அவன் 100 பாண்டு வாங்கிக்கிறான், 105 ரூபா தரேன் வா கொடு வாங்கிக்குவான். மக்கள் கையில் அந்த 105 ரூபா போகுதா? அதை என்ன பண்ணுவான்? அவன் செலவு பண்ணுவான். அதே பணம் வீக்கத்தப்ப மக்கள் கையில் உள்ள பணத்தை பறிக்கணும். அப்போ என்ன பண்ணும்? பாண்டை விற்றுருவான். அப்போ பணம் வந்து ஆர்பிஐயில் போயிடும். மக்கள் உள்ள பணத்தோட அளவு என்ன ஆகும்? குறையும். இந்த கிளாஸில் அட்டன் பண்ணல தானே? எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணல? போய் பாருங்கள். ஓடல. அப்போ புரியாது. இது யார் யார் அட்டன் பண்ணல அந்த மாதிரி? கவின் அதே மாதிரி. மற்றவங்களாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வசந்த் வந்தீங்களா எல்லா கிளாஸும்? இல்லையா? கரெக்டாக பாருங்கள். அதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இதாங்க போட்டிருக்கு பாருங்கள்.
ஐயோ ஆன்லேயே இருக்கா? ரைட், இங்கே பாருங்க. பாருங்க, மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்கள் தகுதி படைத்த எல்லா நிறுவனத்தையும் வாங்க மாட்டான். திடீர்னு லாஸ் ஆகிடும், அவன்லாம் விட்டுருவான். நல்லா இயங்கிட்டு இருக்க நிறுவனுடைய பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் ஆகும். விற்பனை செய்கிறதுனா பொதுமக்கள்கிட்ட விற்கிறது, திரும்ப பெறுதல்னா பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கிறது. வணிக வங்கிகளும் தனிநபர்களும் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கும் பொழுது வாங்குறாங்க. பொருளாதாரத்தில் சுழற்சி உள்ள பணமும் கடன் பணமும் குறையும். தப்பாக சொல்லியிருக்கிறான். தப்பாக போட்டிருக்காங்க. இங்கே கரெக்டாக போட்டிருக்கான் பாருங்கள். பணவாட்ட காலத்தில் முன்னர் வெளியிட்ட கடன் பத்திரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது விற்ற கடனிட்டு பத்திரம்னா என்ன பண்ணுறான்? திரும்ப வாங்குகிறான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபஸ்ட்டு தப்பாக போட்டிருக்கான். சரியா? வணிக வங்கிகளும் பொதுமக்களோட ரொக்கம் மற்றும் கடன் பணத்தின் அளவு என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்போ பணவாட்டம் என்ன ஆகும்? குறையும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். என்னம்மா, சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கங்க. கதை நான் சொல்கிற கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து மாறும் ரொக்க இருப்பு வீதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிப்பாங்க. வேரியபிள் தேவையில்ல, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை மாற்றுவாங்க. இதையும் அவன் தான் மாற்றுவான், சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மாறும் ரொக்க இருப்பு வீதம். ரைட், இதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று ரொக்க இருப்பு வீதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதுவும் ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுவான், சிஆர்ஆர் அப்படிம்பாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று இன்னொன்று இங்கே ரெண்டு. இதில் மாறும் ரொக்க இருப்பு விதத்தில் ரெண்டு, ஒன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இன்னொன்று சட்டபூர்வ எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எஸ்எல்ஆர் குரூப் 4 அந்த மாதிரிலாம் கேட்கும் பொழுது எஸ்எல்ஆரோட விரிவாக்கம் என்னென்னு கேட்பாங்க. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்டபூர்வ நீர்மை விகிதம். லிக்விடிட்டினா என்னென்னு பார்த்தோமா? நீர்மத்தன்மை அப்படின்னு பார்த்தோமா? என்னது பொருளாதாரத்தில் நீ ஈஸியாக செலவு பண்ண முடிஞ்சதுன்னா அது நீர்மத்தன்மை அதிகம் இருக்குன்னு அர்த்தம். பணம், தங்கம், சரியா, கடன் பத்திரம், லேண்டு, இது நாளில் எது அதிக நீர்மத்தன்மை உடையது? ஈஸியாக நீ உனக்கு தேவையான விஷயத்தை வாங்க முடியும், அதை கொடுத்துட்டு. எது? பணம் தான். ரெண்டாவது இடம் யார்? தங்கம். தங்கத்தை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோனா, உடனே விற்றுட்டு காசு வாங்கி செலவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் பணம் தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நான் அங்கே ஆப்ஷன் கொடுப்பான், என்ன பேங்க்கில் உள்ள பணம், சரியா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுப்பான். அதிலிருந்து அதிகமான லிக்விடிட்டி எது? பணம். இந்த 4 நான் சொன்னாலே ஆப்ஷன், அதில் லிக்விடிட்டி இருக்கிறதுலே கம்மியானது எது? லேண்டு தான். அவ்வளோ சீக்கிரம் நீ விற்க முடியாது. உடனே நினச்சவொன்னு விற்றுருவீங்களா? உடனே நீ விற்கணுன்னாக்கா அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போயிடுவான் ஒருத்தன். 1 கோடி ரூபாய்க்கு போகிறத 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுவான். உடனே விற்கலாம், உடனே விற்க முடியாது. சொல்லி அது பேரம் பேசி அங்கங்கே போய் அது போய் முடியணும். அப்போ ஈஸியாக நீ பணமாக மாற்றி அதை செலவு பண்ணணும். உனக்கு தேவையான பண்டம் மற்றும் பணியை வாங்கிறதுக்கு அதை நீ பொண்ணால் உடனே எதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில்
எது உடனே உனக்கு தேவையான எதை கொடுத்துட்டு உடனே ஃபண்டமெண்டல் பணியை வாங்க முடியுமோ அதுதானது லிக்விடிட்டிங்கிறது. நீர்மத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் யாருக்குமே எக்கனாமிக்ஸ் படித்தவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். வேறு வழியே கிடையாது. புரிஞ்சவன் தான் வேலை கிடைக்கும், எல்லாம் இல்லை. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? என்னது தமிழில் என்னது? ரொக்க இருப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம் இது பர்சன்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3% இருந்து இருக்கும். 3% இருந்து இருக்கும். 10% வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எதாவது லிமிட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ சிஆர்ஆர் 3% அப்படின்னு 5%ன்னு வச்சுக்கோ. சிஆர்ஆர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் ஆர்பிஐ கவர்னர். பேப்பர்லாம் வரும். இது என்ன மாதம்? பிப்ரவரி. அடுத்த மார்ச் மாதம் எண்டில், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், பேங்க் ரேட்டு விகிதத்தில் எதுவுமே மாற்றம் இல்லைங்க. இல்லைங்க 0.5 இன்க்ரீஸ் பண்ணாங்க, அல்லது 0.25 இன்க்ரீஸ் பண்ணாங்க, அல்லது 0.25 என்ன பண்ணோம் குறைச்சங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்குது, அந்த காரணத்தெல்லாம் சொல்லுவார். நியூஸில் வரும். இது வரைக்கும் பார்த்துருப்போம். இது என்ன கருமத்தை நமக்கு தெரியாதது கேட்டுன்னு மாற்றிடுவோம். இனிமேல் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். சிஆர்ஆர் அப்படின்னா என்ன சார்? 5%ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதம் ஒவ்வொரு பேங்க்கும் தான் கலெக்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட் டெபாசிட்டு அண்டு டேர்ம் டெபாசிட்டு, கால இட்டு வைப்பு எது டிமாண்ட் டெபாசிட் இப்போ தான் பார்த்தோம். கால இட்டு வைப்பு திரும்ப ரீகால் பண்ணுங்கள். எது தொடர் இட்டு வைப்பு. அவரும் பாருங்கள் சயின்ஸ் தான். அவரே சொல்கிறாரு. எக்கனாமிக்ஸில் நிறைய கொஸ்டின். அப்புறம் என்னது? மாற்றுச்சீட்டா? டெபாசிட் கேட்டுருங்க, மாற்றுச்சீட்டுன்றீங்க. கால இட்டு வைப்பு டேர்ம் டெபாசிட், அதாவது நிரந்தர இட்டு வைப்பு. என்னென்னு எடுத்து போய் பாருங்கள். இட்டு வைப்பு. அப்போது ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஒவ்வொரு வங்கியும் தான் கலெக்ட் பண்ணக்கூடிய மொத்த டெபாசிட்டில் 5% என்னவா வச்சுருக்கணும்? எப்பயுமே பணமாகவே வச்சுருக்கணும். ஏன்னா பேங்க்கோட வேலை என்னது? டெபாசிட் கலெக்ட் பண்ணணும், கடன் கொடுக்கணும். அப்போ வாங்கின டெபாசிட் எல்லாத்தையும் கடன் கொடுத்துட்டா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவான்? கரண்ட் அக்கௌண்ட் உடனே பணம் எடுப்பான். பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவனை என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் பேங்கில் போட்டு அந்த பக்கம் போய் பணத்தை உருவான், டிரான்சாக்ஷன் காட்டணுன்ட்டு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? வருதுப்பான்னு கடன் கொடுத்துட்டா. அதனால் என்ன பண்ணுவான்? வாங்கின மொத்த பணத்தில் சிஆர்ஆர் எவ்வளோன்னு ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுறானோ அவ்வளோ பணத்தை பணமாகவே வச்சுருக்கணும். டெபாசிட் பணத்தில் கடன் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு பேர் தானே அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ரேஷியோனா சதவீதம் தானே? சதவீதத்து தான் ரேஷியோ தான் சதவீதம். 5%. சரியா? 100ல் 5 ரூபாயா என்ன பண்ணணும்? பணம் எவ்வளோ வச்சுருக்கணும்? ரொக்கமாகவே இருப்பு வச்சுருக்கணும். இதை 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஆர்பிஐ கிட்ட ரிப்போர்ட் அனுப்பணும். 2 வாரத்துக்கு இங்கிலீஷில் என்னம்மா சொல்லுவாங்க? யார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் மீடியம்? ஃபோர்ட் நைட்லின்னு சொல்லுவாங்க. நம்ம தானே 2 வாரம் இல்லையா? சரி பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. ஃபோர்ட் நைட்லி அப்படிம்பாங்க. F1 நினைக்கிறேன். 2 வாரம் தான், 14 நாள் அப்படிங்கிறத இப்படி சொல்லுவாங்க. டிகேட்னா என்னது? 10 ஆண்டு அந்த மாதிரி. அதெல்லாம் சரி. அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதோடு இல்லாமல் ரிப்போர்ட் அங்கே அனுப்பணும். எங்கே? ஆர்பிஐக்கு அனுப்பணும். அடுத்தது எஸ்எல்ஆர். அதுவும் இதே கதை தான். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சட்டபூர்வ நீர்ம விகிதம். ஸ்டாச்சுட்டரினா சட்டபூர்வமான அர்த்தம். சட்டபூர்வ நீர்ம விகிதம்.
இதையும் ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க எஸ்எல்ஆர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், சிஆர்ஆர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், எல்லாமே கேட்பாங்க. சரியா? இந்த ரேட்டை ஆர்பிஐ எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவான்? பொருளாதார நிலை, அதாவது இன்ஃப்ளேஷனா டீஃப்ளேஷனா, பணவீக்கமாக பணவாட்டமாக, அதை பொறுத்து. பணவீக்கமாக இருந்தாக்கா அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவான் இந்த ரேட் எல்லாத்தையும், பணவாட்டமாக இருந்தால் இந்த ரேட்டெல்லாம் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவான். அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இதுவும் ஆர்பிஐ தான். நார்மலாக ஒரு 20% இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, 20லேருந்து 30க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சொல்லிட்டான், இந்த குவார்ட்டரில் சொல்லிட்டான். என்ன சொல்கிறான்? எஸ்எல்ஆர் வந்து 25% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. வாரத்தில் இடத்து இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பேங்கும் தான் கலெக்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்டில் 25%. இப்போ 100 ரூபா டெபாசிட் கலெக்ட் பண்ணான்னா 5 ரூபா, 5 ரூபா என்ன வச்சுருக்கணும்? பணமாக வச்சுருக்கணும். 100 ரூபா டெபாசிட் கலெக்ட் பண்ணான்னா 25 ரூபா என்ன வச்சுருக்கணும்? இதையும் கடன் கொடுத்துடக்கூடாது. கடன் கொடுக்காம பட் வாங்கின டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு இவன் சம்பாரிச்சது தானே கொடுக்க முடியும். ஸோ இந்த 25 ரூபாயை நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், கவர்மெண்ட் பாண்டு வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக யார் வேணாலும் எப்போ கொடுத்தாலும் வாங்கிக்குவான். சரியா? கவர்மெண்ட் பாண்டு வாங்கி வச்சுன்னா என்ன இருக்கும்? உனக்கு கவர்மெண்ட் வட்டி கிடைக்கும். அதை வாங்கி டெபாசிட்டர் கொடுக்கலாம். ஸோ சட்டபூர்வமாக ஈஸியாக பணமாக, அதான் நீர்மை, ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய வழிகளில் நீ என்ன பண்ணணும்? அத்தனை சதவீத டெபாசிட், நீ கலெக்ட் பண்ண டெபாசிட்டில் அத்தனை சதவீத தொகை என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 25 ப்ளஸ் அங்கே ஒரு 5, 30% போக 30 ரூபா போக மற்றதெல்லாம் நீ என்ன பண்ணலாம்? 70 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கலாம். அதான் லாஜிக். இப்போ 2 ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? இந்த 70 ரூபா கடன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 70 ரூபா என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். 2 ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணால் என்னமாகும்? அது 7% ஆக்கிட்டான், இதை 30% ஆக்கியாச்சு, 42%. கடன் கொடுக்குறது அப்போ எவ்வளோ ஆயிரும்? 60 58 ரூபாயாக மாறிடும். 70 ரூபா முன்னாடி கடன் கொடுத்துட்டு இருந்தான், இப்போ எவ்வளோ தான் கொடுப்பான்? 58 ரூபா. இது கோடி கணக்கில் நடக்கும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில். இன்ஃப்ளேஷன் என்ன இப்போ என்ன பண்ணுவான்? இந்த ரேட்டை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவான். டீஃப்ளேஷன் அப்போ மக்களுக்கு பணம் போகணும், அப்போ என்ன பண்ணுவான்? 30ங்கிறத அப்படியே குறைச்சிருவான், குறைச்சி 20 ஆக்கிடுவான். 2 சேர்த்திங்கன்னா 20 ஆயிரும். அப்போ மக்களுக்கு எவ்வளோ கடன் போகும்? டெபாசிட் கலெக்ஷன் ஆனதில் 80 ரூபா கடன் போகும். புரிஞ்சுதா? மொக்க விஷயம், அது சாதாரண விஷயம். வரலன்னு நினைக்கக்கூடாது, புரியலன்னு நினைக்கக்கூடாது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீ எதை கற்றுக்கிட்டாலும் முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எந்திரிச்சு நடக்கிற மாதிரி தான். உடனே பிறந்தவொடனே எந்திரிச்சு ஓடிட்டிங்களா? அதே கதை தான். என்ன பிரச்சனைனா, நமக்கு அந்த அடாலசன்ட் ஏஜ் கிராஸ் ஆகி வரோம்ல, அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும் நமக்கு தாண்டான்னு மண்டையில் ஏறிக்கும். அப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப இது புதுசாக இருக்கும். சரியா? 2 ஈகோ கிளாஸ் ஆகி போப்பா நமக்கு வராதுப்பா, இது தேவையில்லப்பா, ஒதுக்க ஆரம்பிப்போம். அப்படிலாம் கிடையாது. குழந்தைத்தனமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கலாம். ரைட். ஐயோ இவ்வளோ படிக்கணுமா? அப்படிலாம் இல்லை. உங்களால் முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்திரிச்சு நடந்து இப்போ ஓடுறீங்க, புரண்டு கூட படுக்க முடியாமல் தான் பிறந்தோம் இந்த பூமியில். இப்போ என்ன ஆகும்? பஸ்ஸு கூட ஓடுவோம், திடுன்னு விட்டால் பஸ்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஓடுவீங்க. சரியா? ஆமாம். முடியலன்னு நினச்சிங்கன்னா முடியாது, நம்மளால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். ரைட். எல்லா சப்ஜெக்ட் இது மட்டும் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாக சினிமாலாம் பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு போவீங்க, அங்கே போனால் அது கஷ்டமாக இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அதுவும் நீ என்ன பண்ணுவோம்? போய் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான். எதாக இருந்தாலும் சரி. ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசைப்பட்ற, ஈஸியாக இருக்கும் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு, இந்த கேம்லாம் விளையாடிட்டு. அங்கே போய் உட்காந்துன்னா ஃப்ளைட் ஓட்டுறது பயங்கர கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கலாம். அதேமாதிரி தான் சைக்கிள் ட்ரெஸ் பண்ணுறது, பட்டன் போடுறதே தான் சட்டைக்கு. அப்போ புதுசாக ஒன்று நீ பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்கும், பழக என்ன ஆயிரும்? ஈஸியாக. அங்கே பாருங்கள், வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளில் டைம் பார்த்தோமா? அப்படின்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவைகள் மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். பணமாக வச்சுருக்கணும்னு சொன்னாலும் அந்த பணத்தை எங்கே வச்சுக்கணும்? ரிசர்வ் பேங்கில் வச்சுருக்கணும். வச்சுட்டு ரிப்போர்ட் அனுப்பணும். இங்கே பாருங்கள், இந்த 14 நாளில் நான் இவ்வளோ ரூபா டெபாசிட் கலெக்ட் பண்ணியிருக்கேன்,
அதில் 5% கேஷ், நீங்கள் கேஷ் ரிசர்வேஷன் 5% சொன்னீங்க, அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்குது என் பணம் அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பணும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது, இது மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியதாகும். இதுவே ரொக்க இருப்பு விகிதம் எனப்படும். ரொக்க இருப்பு விகிதத்திற்கும் வணிக வங்கியில் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்புடையது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல். சிஆர்ஆர் ரொக்க இருப்பு விகிதம் அதிகமானாக்கா கடன் கொடுக்குற அளவு என்ன ஆயிரும்? அவ்வளோதான். இது பெரிய விஷயமா? சிஆர்ஆர் ரொக்க இருப்பு விகிதத்தை குறைச்சாக்கா வங்கிகள் கடன் கொடுக்கக்கூடிய அளவு என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். வணிக வங்கிகளிடம் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகள் தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. கடன் பணம்னா நடத்த கடனாக கொடுக்கறது மக்களுக்கு. இது பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே விரும்பத்தகாதன்னா என்ன அர்த்தம்? நிறைய இன்னும் மக்கள்கிட்ட நிறைய பணம் போகும். அப்போ என்ன ஆகும்? மக்கள் நிறைய பணம் இருக்கா, எல்லாம் பொருளை வாங்க ஆரம்பிப்பான், டிமாண்ட் அதிகமாகிடும், விலைவாசி ஏறிடும். விலைவாசி ஏறினா என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் குறையும். என்ன சார் விலைவாசி ஏறினா வாழ்க்கை தரம் குறையும்? எப்படி? பொருள் வாங்கக்கூடிய அளவு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். வாழ்க்கை தரத்தை எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? நீ எவ்வளோ பண்டமன்று பணியை நுகர்கின்றாய். பொருளோட விலைவாசி ஏறினா பண்டமன்று பணி, நீங்கள் நுகரக்கூடிய பண்டமன்று பணியோட விலை என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றீங்க. மாதிரி. ஆகவே மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்தும். அதை இப்போ பணவாட்டத்தின் பொழுது பொருளாதாரம் மீட்சி பெற அதிக கடன் தேவைப்படுது. மக்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்கும், அப்போ கடன் அதிகமாக கொடுக்கும். அச்சமயத்தில் பண அழைப்பு குறைவாக இருக்கும். மைய வங்கி விகிதத்தை குறைப்பதன் மூலம் வணிக வங்கியில் குறைவான இருப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு கூடுதலான தொகையை கடனாக மக்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதை தான் கதையாக பார்த்தோம், நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தான் வார்த்தையாக இருக்குது. வார்த்தையை மனப்பாடம் பண்ணாதீங்க. இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மாற்றுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கியில் கடன் உற்பத்தி குறையும். வணிக வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடனோட அளவு என்ன குறையும். ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் உற்பத்தி அதிகமாக கடன் கொடுப்போம், அவ்வளோதான். ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. ஆமாவா? பணவியல் கொள்கை என்ன அர்த்தம்? மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தீர்மானிக்கிறது. இதனை முதலாக கீன்ஸ் பரிந்துரை. ஜேஎம் கீன்ஸ் இருக்கார்ல, அவர் தான் பரிந்துரைப்பார். ஜேஎம் கீன்ஸ் யார்? வேறு என்ன சொல்லியிருக்கார் இந்திய பொருளாதாரத்தை பற்றி? இந்தியா கலப்பு பொருளாதாரம்னு சொன்னவர் இவர் தான். சரியா? இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்குனவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கலப்பு பொருளாதாரம்னா என்ன? கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் பண்ணுவான் ஒரு பக்கம், தனியாரும் பிஸ்னஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்? தனியார் பொருளாதாரத்துக்கு என்ன பேர்? முதலாளித்துவம். இங்கிலீஷில் என்ன? கேபிட்டலிசம். கேபிட்டலிசத்துக்கு எடுத்துக்காட்டான நாடுகள் அமெரிக்கா, வெஸ்டர்ன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அமெரிக்கா, கனடா, வெஸ்டர்ன் யூரோப்பியன். இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் அதுதான். ரைட். ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். இதை முதல்ல என்ன எப்போனாக்கா டைம் ஆச்சா? சரி, அப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் இதை பார்த்துக்குவோம். இதோட கூட நிறுத்தலாம். அப்புறம் மற்றதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அப்பயும் இதெல்லாம் போடாம விட்டானுங்களே. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் சொல்லாமல் விட்டுருக்கான். சரி, அதை நாளைக்கு திங்கக்கிழமை பார்ப்போம். இன்றைக்கி இதோட முடிப்போம். சட்டப்பூர்வ விகிதமான இதில் வங்கிகள் தன்னகத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம், தங்கம், ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் சொன்னோம் இல்லையா? அரசாங்க பத்திரம், பெரிய கம்பெனியுடைய பத்திரங்கள்லாம் என்ன பண்ணணும்? அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்கள். நீர்மைத்தன்மை என்ன அர்த்தம்? நீ விற்றினா ஈஸியாக பணமாக மாற்றிடலாம். இது கேட்பு வைப்பு, கால வைப்பு போன்ற வங்கியின் பொறுப்புகளின் ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவிற்கு இருக்கும். பார்த்தோம்ல, அதான் சொன்னேன். வங்கி வசூலிக்கக்கூடிய டெபாசிட்டில் ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணணும்? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? நீ காசு கொடுத்து வாங்கி வச்சுக்குவேன். இதில் உனக்கு
பத்திரம்லாம் கடை நீட்டு பத்திரம்லாம் இருந்தால் என்ன அதுக்கு உனக்கு வட்டி வரும். அல்லது வைக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த கடை நீட்டு பத்திரத்துக்கு டிமாண்ட் அதிகமான உனக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதிக காசு கொடுக்கும். 100 இருக்கும் பத்திரம், 10 பேர் போட்டி போடுறான் அதை வாங்குறதுக்கு ஒரு பத்திரத்தை. அப்போ என்னம்மா ஆகும் தீபிகா, 100 உள்ள பத்திரம் வேல்யூ, அதை வாங்குறதுக்கு 10 பேர் போட்டி போடுறான், என்ன ஆகும், விலை ஏறும். அப்போ 100 நீ வாங்கினா 110 போகும், 10 லாபம். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வச்சுருக்கணும். ஓகேவா, இதோட இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். என்னென்ன பார்த்தோம், மாற்று சீட்னா என்னென்னு பார்த்தோம், அதை டிஸ்கவுண்ட் செய்கிறதுனா என்னென்னு பார்த்தோம், பேங்க் ரேட்டு, அதாவது ரிசர்வ் பேங்க்கு கடனை கட்டுப்படுத்துறதுக்கான கருவியில் ஒரு 3 பார்த்தோம். சரியா, 1 பேங்க் ரேட்டு, 2வது ரொக்க இருப்பு விகிதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, 3வது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டபூர்வ நீர்மத்தன்மையுடைய விகிதம். ஓகேவா, இது 3ஐயும் பார்த்துருவோம். ரைட், இது இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன, அதோட எஃபெக்ட் முன்னாடியும் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு தடவை பார்த்தோம். டீஃப்ளேஷனுடைய எஃபெக்ட் இன்றைக்கி தான் பார்த்தோம். ஆமாவா, பண வாட்டத்தோட எஃபெக்ட் அது பயங்கரமான அடி விழுவும், வறுமை அதிகமாகிடும். அதெல்லாம் இதுலேயே அது வாழ்க்கை தரம் குறையும் பணம் வீக்கத்தில். அதில் வறுமையில் போய் ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிங்கி அடிப்பானுங்க. அப்படி தான் நடந்தது. 1920 - 30 உலக பொருளாதார பெருமந்தம்பாங்க. உலகம்லாம் இல்லை, அமெரிக்கா பயங்கரமான அடி. பொருள்லாம் இருக்குது, வாங்கிறதுக்கு நாதியே கிடையாது. ஏன்னா மக்கள் கையில் பணம் இல்லை. அப்போ தான் ஜேஎம் கீன்ஸ் சொல்லுவார். அதனால தான் அவருக்கு பேர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அவர் தான் அனலைஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு அறிவுரை கொடுப்பார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் கடன் வாங்குங்க, என்னமோ பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், மக்களுக்கு பணம் அள்ளி இறங்கி நான் போய் செலவு பண்ணிட்டு மானியம் கொடுங்க. மக்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுத்தா என்ன ஆகும், கடனை அரசாங்கத்திட்ட சொல்கிறான், நீ கடன் வாங்கி என்ன பண்ணு, மக்களுக்கு சும்மா கொடு செலவு பண்ணுறான்னு. அப்போ மக்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும், போய் வாங்குவான், பண்டமன்று பண்ணி வாங்குவான். அப்போ பண்டமன்று பண்ணி வாங்கினா என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகும், அவனுக்கு வேலை வாய்ப்பு, லேண்ட் லேபர் கேபிட்டலாக இருக்குன்னு வேலை வாய்ப்பு, திரும்ப அவனுக்கு பணம் ஆரம்பிக்கும். அப்படியே எக்கானமி என்னாச்சு, திரும்பவும் ரிவைவ் ஆச்சு, புத்துயிர், திரும்பவும் என்னாவது புதுசாக உயிர் பெற்றது. அவர் சொல்லி தான். அதனால தான் அவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை. யார், இதை வச்சு ஒரு கதையே இருக்குமே, இந்த இங்கிலீஷில் வச்சுருப்பாங்களே இங்கிலீஷ் பாடத்தில். அது என்னென்னா, இப்படி கடையெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம கடை வீதிக்கு போங்க, ஃபஸ்ட் ஏக்கரக்காரமாக எல்லா கடையும் இருக்கும், கடை இருக்குது, ஜாமான்லாம் எல்லாமே இருக்குது. கடை வீதியில் ஒருத்தன் கூட நடந்து போட மாட்டேன்னா, ஓனர் மட்டும் கடையை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கான், நடமாட்டமே இல்லை. ஏன்னா மக்கள் கையில் பணம் இருந்தால் தான் நாங்கள் போவான். அப்படி இருக்குது. அப்போ திடீர்னு ஒருத்தன், கதையை நான் படிச்சிருக்கேன் ஸ்கூலில், உங்களுக்கு யாருக்கு இருக்கா இல்லையே தெரில. ஒருத்தன் காரில் வந்து இறங்குவான், பெரிய ஜுவல்லரிக்கு போவான். போயிட்டு நிறையா நகையெல்லாம் எடுக்கிறான். இந்தந்த நகையெல்லாம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இதில் இந்தந்த டிசைன்லாம் எங்கள் இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி தாங்க செஞ்சு தருவேன். சரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு போயிடுறான். ஆர்டர் கொடுத்துட்டு போயிடறான் 1 கோடி ரூபாய்க்கு. அப்போ அந்த ஓனருக்கு என்ன ஆகுது, சந்தோஷமாயிரும். ஓ நமக்கு வருமானம் வரப்போகுது, 20 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய்னா 20 லட்ச ரூபா வருமானம். அவன் போய் என்ன பண்ணுறான், உடனே அவனோட மனைவிக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா போய் என்ன பண்ணுது, ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு வந்துடுது. காருக்காரனுக்கு வருமானம் வந்துச்சா, அவன் என்ன பண்ணுவான், அங்கே செலவு பண்ணுவான். அப்படி செலவாயிரும். இப்படி பொருளாதாரம் என்ன ஆயிடுச்சு, ரிவைவ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு தான் அவன் ஆர்டரு, 10 நாள் 15 நாள் கழிச்சு தான், ஒரு மாதம் வச்சுக்கோங்க, இவன் ஜுவல்ஸ் வந்து ஆர்டர் வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து வாங்கணும். 15-20 நாள் கழிச்சு டிவி நியூஸ் ஓடுது, இந்த வந்து ஆர்டர் பண்ணான்ல, இந்த ஆர்டர் பண்ணவன் பைத்தியக்காரனாமா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டானாமா. அங்கே வந்து ஒரு காரை தேடிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானாமா. புரியுதா? அப்போ நடந்த பொருளாதார விஷயத்தோடு சேர்த்து இந்த ஒரு கட்டுரையாக ஒருத்தர் எழுதியிருக்காரு, கதையாக. எப்போ அமெரிக்காவில் நடந்தது வச்சு. அங்கே ஒன்றுமே நடக்கலை. என்னாச்சு, அவன் காசு இல்லைன்ட்டு செலவு பண்ணாமல் இருந்தான். இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, எல்லோரும் செலவு பண்ண ஆரம்பித்தான். பொருளாதாரம் என்ன ஆயிடுச்சு, திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க.
அப்போ எனக்கு அர்த்தம் புரியாது. இது ஏதோ கதை மனப்பாடம் பண்ணி கொஸ்டின், அது இங்கிலீஷும் வராது, மண்ணாங்கட்டி நமக்கு தெரியாது, மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறது, அர்த்தமே புரியாது. கதை மட்டும் சொல்லுவார் வாத்தியார். சரி, இப்போ தான் புரிஞ்சுது அந்த கதையோட லிங்க். அந்த கதை கேட்டதுனால இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்படி அப்போ பொருளாதாரம் என்னது? எல்லோரும் ஒருத்தனை சார்ந்திருக்கும். பொருளாதாரம் மிகவும் முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம் அமைச்சரே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ப்ரைவேட் காலேஜில் ஒன்றில் கூட எக்கனாமிக்ஸ் இருக்காது. இருக்கா? ஏதாவது ப்ரைவேட் காலேஜில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? வாய்ப்பே இல்லை. அலைடு பேப்பர் இருக்கனால எக்கனாமிக்ஸ் வாத்தியார் இருப்பான், காமர்ஸில் இருக்கும், அங்கெல்லாம் இருக்கும். ஆனால் எக்கனாமிக்ஸு ஒருத்தன் கூட, ஏன்னா நீங்கள் படிக்கிறதில்ல. எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி யார், டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னல, அவர் அரசியல்வாதிலாம் கிடையாது. அவர் எப்படி திடீர்னு 1991 நிதி அமைச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு இந்தியாவில் இருந்த எக்கனாமிஸ்ட் அவர் தான். பொருளாதாரம் படித்த காரணத்துக்காகவே அவருக்கு அந்த பதவி கிடச்சிது. அவர்னால தான் என்னாச்சு, நம்ம நாடு திரும்பவும் ரிவைவ் ஆச்சு. எல்லாம் அந்நிய செலாவணி இல்லாமல் படு பாதாளத்தில் இருந்தோம். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் நடக்குதா இல்லையா பொருளாதாரம்? வீட்டுக்காக தான் இது அப்படியே வீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள். சரி, பார்க்கலாம். இன்றைக்கி போதும். மீண்டும்